வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நாம முருங்கைக்கீரையை வச்சு ஒரு வித்தியாசமான பக்கோடா செய்யலாம் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். மழை நேரம்ங்கிறதுனால டெய்லி ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டாதான் நல்லது. அதுவும் ஆரோக்கியமாக உள்ளதாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஹீமோகுளோபினை அதிகம் பெருக்கக்கூடியது, இரத்த சோகையை நீக்கக்கூடியது. லோ ப்ரெஷர் உள்ளவங்க நிறையா சாப்பிட்லாம், டெய்லி கூட சாப்பிட்லாம். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை. ஆனால் நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னா வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவும் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ நாம் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க, எல்லா கீரையும் கம்ப்ளீட்டாக உருவி எடுத்தாச்சு. இதில் 5 இனுக்கு நல்ல பெரிய இனுக்காக கீரை எடுத்து அதை உருவி எடுத்திருக்கேன். இப்போ இதில் 100 கிராம் கடலைப்பருப்பு ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு அப்படி எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஓகே, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை இந்த கீரை கூட கொட்டிக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் ராகி மாவு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஏன் எல்லாத்துலேயும் ராகி மாவு சேர்க்குறேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த ராகி மாவுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. அது இன்னும் ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அதில் அவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அரிசி மாவு இருக்குது. இதை இது கூட போட்டுக்கலாம். அடுத்ததா இது கூட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இதில் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது கூட 3/4 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே தண்ணி விட்டு கடலைப்பருப்பு நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் லைட்டாக தண்ணி விட்டால் போதும். இதை நல்லா பக்கோடா போடுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கு கடலை மாவு சேர்க்கலாம். ஏன் கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட்டு வரும். கடலை மாவை விட கடலைப்பருப்பு ஊற வச்சு அப்படி அரைச்சிக்கிட்டோம்னா அது ஒரு மாதிரி நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் கடலைப்பருப்பை ஊற வச்சு அப்படியே அரைச்சி எடுத்திருக்கேன். ஓகே, கரெக்டாக நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. அதுக்கு அடுத்தது இங்கே எண்ணெய் சூடாகட்டும். ஓகே, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம இந்த மெது பக்கோடாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிள்ளி போடலாம். நல்லா முருங்கைக்கீரை, இந்த வெங்காயம் இதெல்லாம் சேர்த்ததுனால நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவும் வரும். அதே மாதிரி ராகி மாவு, அரிசி மாவுலாம் சேர்த்ததுனால கொஞ்சம் லைட்டாக அந்த கிறிஸ்பியும் இருக்கும். செமையாக இருக்கும். இது எல்லாருமே சாப்பிட்லாம். ஓகே, நல்லா வெந்துருச்சு. இனிமேல் நாம் எடுத்துடலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு, எடுத்துடலாம். ஓகே, முருங்கைக்கீரை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த இடம்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதுவும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது. இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நிஜமாவேவா? நிஜமா. நம்ம வியூவர்ஸ் எல்லாரையுமே இதை செஞ்சு சாப்பிட சொல்லலாமா? நம்பிக்கையோட சொல்லலாமா? எஸ், பெர்ஃபெக்ட். தேங்க் யூ. ஓகே, குழந்தைங்களே சொல்லிட்டாங்க. எல்லாருமே ரசித்து சுவைச்சு சாப்பிடலாம், செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னுட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.